ஓகே, ரோமருக்கு எழுதின நிருபத்தை வசன வசனமா நம்ம பார்த்துட்டு வரோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப முக்கியமான பகுதி எல்லாமே. ஓகே, ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து. அப்படி இருந்து மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவர். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவனாலும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமை. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, கிருபையானது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. சொல்லுங்க எல்லாருமே, கடைசி வசனம் தான் முக்கியம். ஆண்டு கொண்டது. நிறைய வசனம் வாசித்தோம்ல, சிம்பிளா பேசுறேன். ஏதோ பிரசங்கம் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. நம்மள இயல்பாவே இந்த வாழ்க்கைக்கு யதார்த்தமா நான் பேசிட்டு போறேன். இங்க என்ன சொல்றாருன்னா, ஆதாம் செஞ்ச பாவத்தினால பாவம் செய்யாத குழந்தைங்க எல்லாருமே என்ன பண்றாங்க? மரணத்தை பாக்குறாங்கல்ல. ஆதாம் செஞ்ச பாவத்தின் விளைவா எல்லாருக்கும் மரணம் ஆண்டு கொள்றோம். கடைசியா இங்க முடிக்கிறாரு, பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. சொல்லுங்க, ஆண்டு கொண்டது. பாவம்னா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. பாவம்னா தப்பு செய்யறது பாவம். பாவத்தினுடைய ஒரு உண்மையான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிஸ்ட மார்க்னு இருக்குது. எபிரே மொழியில மிஸ்ட மார்க். சொல்லுங்க, மிஸ்ட மார்க்னா என்ன? 100க்கு 100 வாங்குறதுல ஒரு மார்க் மிஸ் ஆயிடுச்சு. அதான் நம்ம ரவுண்டா வட்டம் போட்டு வம்பு விடுவாங்க இல்லைங்களா? கரெக்டா அந்த புள்ளி இருக்கும் பாருங்க, அதுக்குள்ள ஒரு சின்ன வட்டம், பெரிய பெரிய வட்டங்கள்லாம் இருக்கும், அதுக்குள்ள ஒரு சின்ன வட்டம் இருக்கும். அந்த வட்டத்தை, அந்த புள்ளியை வச்சுதான் எல்லா வட்டமும் போடுவாங்கல்ல. அந்த புள்ளியில பண்ணும், அந்த வட்டத்துல கூட படக்கூடாது. அந்த சின்ன வட்டங்கள் பத்தியா மொத்தம் ஒரு 8 வட்டம் 10 வட்டம்னு நினைக்கிறேன். 8 வட்டமும் 10 வட்டமும். ஆனா அந்த லாஸ்ட் சின்ன வட்டங்கள் பத்தியா, அதுல பட்டா 10 பாயிண்ட்.
அதுல கூட படக்கூடாது, அந்த புள்ளியில பண்ணும். அந்த மாதிரி புள்ளியில கூட வச்சுக்கிறாங்க கரெக்டா. அதை தவறி, அந்த புள்ளியை தவறி மற்ற இடத்துலலாம் பட்டுச்சுன்னா அதான் மார்க் மிஸ் ஆகுது. அந்த கரெக்டா குறி தவறுது. இப்படி நடக்கணும், இப்படிதான் போகணும் அப்படின்னு இருக்குதுல்ல, அதை தவறி வேற வழியா போறது, அதுதான் பாவம், மீறுதல். அதனால்தான் ஏசாயா சொல்றது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு கிறிஸ்து மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகும். அப்போ என்னன்னா, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது. இப்படி பண்ணலாம், இப்படி சொல்லலாம். என்னுடைய மீறுதல்னால இயேசு என்ன பண்ணாரு? தண்டிக்கப்பட்டார். அவருடைய சமாதானத்தை இழந்து அவருடைய சமாதானத்தை எனக்கு கொடுத்துட்டு, அவரு என்னுடைய சமாதானத்தை, என்னுடைய சமாதான இன்மையை அவர் ஏத்துக்கினார். இப்போ எதனா ஒரு தப்பு பண்ணிட்டா ஒரு பதட்டம், ஒரு மாதிரியான ஒரு நர்வஸ், ஒரு பயம், அடிவயெல்லாம் கலங்கும், அடிவயிறு கலங்கும், ஒரு மாதிரியாகவும் எல்லாம். இதெல்லாம் என்னத்தை காட்டுதுன்னா, ஏதோ இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நீதியில் நடக்கணும், அதை மீறி வருதுனால என்ன ஆகுதுன்னா பயம் வருது. சரி, ஓகே, இதுதான் பாவம்னா என்ன? சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும்னா, மீறுதல். ஆண்டோடைய வார்த்தையை என்ன பண்ணாங்க? மீறி அந்த பழத்தை சாப்பிட்டாங்க இல்ல, அதான் மீறுதல். ஓகே, இப்ப இயேசு என்ன பண்றாரு? நம்மளுக்கு அவருடைய நீதியே என்ன பண்றாரு? நம்மளுக்கு கொடுத்துட்டாரு இல்லையா? இப்ப நம்மளுக்குள்ள இருக்குன்னா இருக்குது தேவ நீதி இருக்குது. சொல்லுங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு இருக்குது. அப்போ பாவம் செஞ்சதுனால பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். இங்க அநேக காரியங்கள் இருக்கு, நம்மளுக்கு புரியுற மாதிரி நான் சில விஷயங்கள் நான் பேசுறேன். என்ன பாவத்தினுடைய விளைவு எதை நோக்கி போகுதுன்னா, மரணத்தை நோக்கி கொண்டு போகுது. இப்ப இந்த உடம்புக்கு நல்ல சாப்பாடு, ஆகாரங்களை கொடுத்தா ஆரோக்கியமா இருக்கும், ரொம்ப நாள் உயிர் வாழணும். நான் என்ன சொல்றேன்னா, உலகத்துல இப்படி இருக்குது. ஒருத்தர் நல்லா சத்தான உணவுகளையும், ஊட்டச்சத்தான காய்கறிகளையும், பழங்களையும் எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு, சைனாலெல்லாம் ரொம்ப நாள் இருக்கிறாங்களாம், ஜப்பான்லாம் ரொம்ப நாள் இருக்கிறாங்க, வாழ்க்கை எங்க இருக்கிறாங்களாம். என்னன்னு கேட்டா, அவங்களாம் ஒரு நாள் செத்துடுறாங்க. அப்படி இருந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணி செத்துடுறாங்க. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, பைபிள் படி நம்ம பார்த்தா, அவன் பாவம் பண்ணதுனால வந்த விளைவு மரணம். இப்ப நம்மளுக்கும் இந்த உடம்புக்கு கொடுக்க வேண்டியதை சரியா கொடுக்கலன்னா என்ன ஆகுதுன்னா, இந்த உடம்பு சேதமாகுது. நான் நைட்டு கூட தூங்கல, ரொம்ப லாங்கெல்லாம் போயிட்டு வந்தேன், அப்படியே ஒரு சுத்தினேன், நல்லா பகல்ல தூங்கிட்டேன். 2 தடவை தூங்கினேன். காலையில ஒரு தடவை சாப்பிட்டு படுத்தேன், மதியானம் ஒரு தடவை சாப்பிட்டு படுத்தேன். வெளியே கூட இந்த கதவை கூட தாங்கல, தூங்கிட்டேன். அப்போ கண்ணு நல்லா மூழ்ச்சி நிற்கிறேன், பார்த்தா தூக்கம் வரல. சரி, அப்படியே இது பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா மறுபடியும் நல்ல நேரம் ஆவ 4 ஆகும், பயங்கரமா கண்ணு சொருவ ஆரம்பிச்சு. வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தேன், 2 தூங்குறேன், மூச்சுனுங்கிறேன், 2மே ஓடி நிற்குது. ஓகே, ரொம்ப டயர்டா இருந்தது. இப்போ இந்த உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் இல்ல, அதை கொடுக்கலன்னா என்ன ஆயிடுது? தலை வலிக்குது, டயர்ட் ஆயிடுது, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது, எதனா அந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணா, சத்தம் போட்டா ஒரு மாதிரி எரிச்சல் ஆகுது, எல்லாம் ஆகுது இல்ல. அப்போ இதுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா இது நல்லா இருக்கும் இல்ல, நல்லா இருக்கும். அதே போலதான் இயேசு என்ன பண்றாருன்னா, நம்மளுக்கு ரொம்ப நாள் வாழறதுக்கான நீதியை கொடுத்துட்டாரு, நித்திய ஜீவனையும் கொடுத்தாரு. அங்க என்ன போடுது? கர்த்தராக இயேசுவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது.
நல்லா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கூட டிராவல் பண்ணிவாங்க. இயேசு நம்மளுடைய பாவத்தை சுமந்துட்டாரு அப்படின்னா நம்மளோட வியாதியையும் சுமந்துட்டாரு, நம்மளுடைய நோய்களையும் சுமந்துட்டாரு, நம்மளுக்கான எல்லா தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டுட்டாரு. அந்த தண்டனையின் விளைவு பயங்கரமானது, மரணம், மரண தண்டனை. அதையும் ஏத்துட்டாரு, மரணத்தையும் ஏத்துக்கினாரு, பாவத்தையும் ஏத்துக்கினாரு, வியாதியும் ஏத்துக்கினாரு, தரித்திரத்தையும் ஏத்துக்கினாரு. அந்த மீறுதலுடைய விளைவுகள் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டாரு, மொத்தமா கொடுத்துட்டாரு. அப்போ கிறிஸ்தவ சமுதாயம் கவனிக்காதத இப்போ கவனிக்க ஆரம்பிச்சிருக்குது. பைபிள்ல இருக்குது ஒரு வசனம், பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 25, 26, 15ஆம் அதிகாரம் 25, 26. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கும் போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். கவனிக்கிறீங்களா? கடைசி சத்துரு ஒண்ணு இருக்குது கடைசி காலத்துல. இயேசுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர்னா மீட்பர். சொல்லுங்க, மீட்பர். இப்போ உங்களுடைய பொருள், நகையையோ இல்லை உங்களுடைய வண்டியையோ, ஒருத்தர் புது வண்டியையும் புது நகையையும் ஒருத்தவங்களுக்கு கேட்குறாங்கன்னு கொடுக்குறீங்க. எப்படியோ உதாரணம் கொடுக்கணும் எப்படின்னு தெரியல எனக்கு. நான் ஏதோ ஒரு உதாரணம் கொடுவேன். ஏதோ ஒன்று என்ன பண்ணுறீங்க, கொடுக்குறீங்க. சரி, இப்படி வைப்போம். அங்கே இருக்கிற அடகு கடையில் எத்தனை போய்ட்டு நகையை வைக்கிறீங்க. ஒரு நெக்லஸ் இல்லை ஒரு கம்புலையோ நிறைய தொங்குது, குண்டு குண்டா தொங்குது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பக்கங்கிற குண்டு குண்டு இருக்கிறதுல இல்லை ஒரு 10 தொங்குதுன்னு வைங்க. அதில் 1 2 எடுத்துட்டான். யாரு? மார்வாடி, மட சாம்பிராணி எடுத்துட்டான். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? அடகு வச்சதை மீட்கிறீங்க. சொல்லுங்க, அப்படிதானே? நம்ம அப்படி சொல்ல மாட்டோங்க, வேற மாதிரி சொல்லுவாங்க. இல்லையா? மூக்குறோம், அப்படிதானே சொல்லுவோம். மூக்குறோம் நாங்க மூட்டுன்னு வரோம். இது நான் மூட்டுன்னு வர போற சீட் எடுத்துன்னு நம்மள ஆண்டவர் என்ன பண்றாரு? மூட்டுட்டாரு. இப்ப அவன் என்ன பண்ணான்? திட்டுத்தனமா நல்ல சைடுங்க தான். நம்ம ஜனங்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அந்த மாதிரி கட் பண்றதுக்கு அவன் போயிடுவான். வெளியாளு கூட கட் பண்ணிட்டா கூட தெரியாது. ஏதோ ஒண்ணு சின்னதா எத்தா கூட எடுத்துட்டான். நம்ம கிட்ட வருது, பொருள் வருது, மீட்கிறோம், மூக்குறோம். பாக்குறீங்க, எடை போட்டு பார்த்தா எடை கம்மியா இருக்குது. பார்த்தா இடம் உங்களுக்கு கூட சரியா தெரியலன்னு வைங்களேன். பாக்குறீங்க, நகுல இது ஒன்னா, இது அங்க ஒண்ணு சைட்ல ஒண்ணுன்னா அது கம்பிக்கு ஒண்ணு கம்மியாகுது. நான் சரி அப்படின்னு. இல்லம்மா, நீ கொடுக்கும் போதே அப்படிதான் இருந்தது. ஏய், புது நகை ஒழுங்கு மரியாதையா எனக்கு குத்த மாதிரியே சொல்லுவாங்க. சொல்லுவாங்க என்ன சொல்லுவோம். இப்ப நம்ம மீட்பர் நீங்களே போய் மூக்குறீங்கன்னா, இவ்வளவு கருத்து கணிப்பாக்குறீங்கன்னா, ஆண்டவர் தன்னுடைய எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை மீட்டு இருக்காரு. அவருடைய ஜீவனையும் கொடுத்து மீட்டு இருக்கிறார். இப்போ நம்ம கிட்ட எத்தனை ஒரு குறை. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, செத்து பரலோகத்துக்கு போயிட்ட பேரு இந்த கண்ணு நல்லா ஆகும், கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு நல்லா ஆகும்னா பைபிள்ல இருக்குதுதான். நான் என்ன சொல்றேன்னா, இப்பவே விசுவாசத்தா எல்லாமே இதுவாகும். இப்ப எனக்கு இந்த தழும்பு இருக்குது, இது கூட மாறிடணும். நேற்று கூட அதுதான் யோசித்துன்னு வந்தேன். ஒரு மாதிரி
அப்படி ஓட்டும் போது ஒரு வண்டியெல்லாம் ஓட்டும் போது ஒரு மாதிரி ஏதோ ஒரு அந்த தொடர மாதிரி இருக்குது அந்த இடத்துல. கர்த்தருடைய கரமா இருக்குமோன்னு. இப்ப எல்லாமே மாறணும் நம்ம கிட்ட. இதை பாருங்க, தோல் சுருங்க கூடாது. இதை நான் விளையாட்டா பேசுறேன், ரொம்ப சீரியஸா பேசுறேன். தோல் சுருங்க கூடாது. இளமை அப்படியே திரும்பணும், அது அப்படியே நிக்கணும், அப்படியே இருக்கணும், அப்படியே இருக்கணும். இப்ப நம்ம போய் அங்க மீட்கிறோம் அப்படின்னா நான் கொடுத்தது அப்படியே எனக்கு வரணும். அதுதான் நம்மளுடைய ஆசையும் நம்மளுடைய உரிமையும் நம்ம அதிகாரத்தையும் அங்க செலுத்துவோம்ல. அப்போ ஆண்டவர் ஆதாம் எப்படி படைச்சாருன்னா சூப்பரா படைச்சாரு. சமந்தாங்க தூங்குதான் எதுவுமே தெரியல, கண்ணாடி வர பொருளியா தெரியல. ஆண்டவர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் கொடுத்து மீட்டு இருக்காரு. இதுல வேற வட்டி வேற கொடுக்குறோம்ல. ஏண்டா வட்டி வர வாங்குற, உன் காசை வேற குத்த, இதுல வேற வட்டி வர நான் குத்துறேன், என் பொருளுக்கு என்ன பண்ணணும், கரெக்டா வரணும்ல. இப்போ ஆண்டவர் இங்க நம்ம பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல 5ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, ரொம்ப 5ல மீறுதலின் பலன் கிருபையின் பலனுக்கு ஒப்பானதல்ல அப்படின்ட்டு தேவன் கொடுத்த அந்த ஈவு ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது அப்படின்ட்டு அப்படின்றாங்க. அப்போ அதிகமா பெருகி இருக்குது. எது? கிருபை பெருகி இருக்குது. அதே சமயத்துல கொடுத்த பலன் பாருங்க, மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. மேலும் ஒருவன் 16 மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு தண்டனைக்கு ஏதுவா இருந்தது. கிருபை வரவும் அநேக குற்றங்களை நீக்கி விளங்கும் நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் பாத்தீங்களா, பரிபூர்ணம் கிருபையின் பரிபூர்ணம் நீதியாக ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாகும். இங்க மீறுதல் சப்பையாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? அங்க பாக்குறீங்கல்ல, மீறுதல் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறாரு. கிருபை வரது என்னன்றாரு, அதிகமா பெருகி இருக்கிறது. ஈவு அநேகர் மேல் அதிகமா பெருகி இருக்கிறது. அதுக்கு ஒப்பானதல்ல. மீறுதலுக்கு பாவத்துக்கு இது சமம் கிடையாது, இது பயங்கரம் அப்படின்றார். இயேசு கிறிஸ்துவனுடைய கிரயம் அதிபயங்கரம். நான் சொல்லுவேன், இயேசு கொடுத்த அந்த பலி எத்தனையோ இப்ப 800 கோடி ஜனங்க இப்ப பூமியில இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் 700 கோடி அப்படின்னு 700 கோடி. அம்மா கொஞ்சம் கொரோனா முன்னாடி எல்லாம் 600 எப்படியா இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த கவுண்டிங் கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாங்க. ஆதாம் பிறந்த காலத்துல நம்ம என்ன ஒரு 50 வருஷம் இல்ல ஒரு தலைமுறைன்றது ஒரு 100 வருஷம் கணக்கு போறோம். ஆதாம்ல இருந்து ஜனங்களை பாத்தீங்கன்னா நிறைய ஜனங்க பிறந்து செத்து இருக்கிறாங்கல்ல. எவ்வளவு பேர் இருக்கும் சொல்றாங்க. ஒரு 6000 வருஷம் ஆயிடுச்சு, 6000 வருஷம் கிட்ட ஆகுது அப்படின்றாங்க. அந்த 6000 வருஷத்துல ஒரு தலைமுறையில எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. இத்தனை பேருக்கும் இயேசு கொடுத்த அந்த பலி
இயேசுனுடைய அந்த பலி, தன் ஜீவனை கொடுத்ததுக்கான அந்த காரியம் வந்து, அவருடைய அந்த ஜீவன் வந்து எத்தனை பாவத்துல பிறந்த ஆட்களுக்கும் இத்தனை அதை வந்து இனிமேல் வந்தாலும் சரி அது ஈடாகாது. சொல்றாரு, இந்த மாதிரி பூமி 100 கோடி பூமி இருந்தாலும் அந்த 100 கோடி பூமியில எத்தனையோ ஜனங்க வந்தாலும் அதுல பாவம் பண்ணி இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய கிரயத்துக்கு ஒப்பா இருக்காதுன்றார். நம்மளுக்கு கொடுத்த கிரயம் அவ்வளோ பெரிய கிரயம், சமமாக்க முடியாது. இப்போ ஆண்டவருடைய உள்ளத்துல இது கண்டிப்பா இருக்கும். என்ன 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 கண்டிப்பா இருக்கும்னா, நான் எப்படி மனுஷனை சிருஷ்டிக்கணும் அப்படியே அவன் ஆளுகை செய்யணும், அப்படியே அவன் எனக்கு முன்னாடி இருக்கணும்னு ஆண்டவருக்கு ஆசை இருக்கும். அதனால்தான் யோவான்ல வந்து சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்ன விசுவாசிக்கிறோம் மறியாமல் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான்ற. இதை விசுவாசிக்கிறேன்னு கேட்கிறாரு. இப்போ நான் வேதத்தை ஆராய்ஞ்சு பார்த்ததுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேவன் வந்து மனுஷனுடைய ஆயுள் காலத்தை வந்து குறைச்சதுக்கு அதுக்கு காரணம் இருக்குது. ஆனா வாழ வைக்கிறதுக்கு பயங்கரமான காரணம் இருக்கு. இயேசு அங்க கேக்குறாரு, இதை விசுவாசிக்கிறியா, என்றென்றைக்கும் உயிரோட இருப்பான், என்ன விசுவாசிட்டுனா என்றென்றைக்கும் உயிரோட இருப்ப, இதை விசுவாசிக்கிறான்னு கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அவருக்குள்ள அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. நம்ம எல்லாம் ரொம்ப நாள் வாழணும், சாவாம இருக்கணும். சாவத்துக்கான மரணத்தை கொண்டு வருகிற அறிகுறிகள் பயம், வியாதி, வலி, வேதனை, நோய் எல்லாம் ஒண்ணுதானே. நோய் வியாதி எல்லாம் ஒண்ணா? ஏதோ எல்லாம் ஒண்ணு. மரணத்தை கொண்டு வருகிற அந்த பாவம், இது இந்த ஒரு காரியத்தை நம்ம இப்படி செஞ்சா, இப்போ ஒன்வேளை நான் போனேன்னா பைபாஸ்ல நான் ஒன்வேளை தான் போவேன் அப்படின்னு போனா அது மீறுதல். அதை நான் சொல்றேன் பாரு, அதான் ரொம்ப பெரிய கஷ்டம். மீறுதல் அது. இது 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகக்கூடாது, இது இவ்வளவு இடத்துல இந்த இடத்துல இவ்வளவு ஸ்பீட்ல தான் போகணும்னு இருக்குது, ஹெல்மெட் போட்டு போகணும் இருக்குது. அது போடாம போய் செத்தாங்கன்னா என்ன ஆகுது? மீறுதல் இல்ல. இப்ப இதே மாதிரிதான் அந்த பாவம், அந்த மரணத்தை கொண்டு வருகிற பாவம், வியாதி, வலி, வேதனை எல்லாமே எங்க போகுதுன்னா, ஒருத்தர் வந்து தப்பா நம்புற காரியங்கள் கூட அதனுடைய விளைவு வந்து மரணத்தை நோக்கி போகுது. தப்பா நம்புறது, உன்னை தப்பா நம்பணும்னா அது ஸ்ட்ரெயிட்டா எங்க போகுதுன்னா மரணத்தை நோக்கி போகுது. நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நீ என்ன நம்புறன்றது ரொம்ப முக்கியம். நீ என்ன நம்புறியோ அதன்படிதான் உன் வாழ்க்கையை என்ன பண்ண போகுது, வாழப்போகுது. அதன் ஆதாரத்துல, அதன் அடிப்படையில தான் வாழ்க்கையை வாழ போற. அப்போ உன் நம்பிக்கை, கொஞ்சம் இந்த பிரசங்கத்திலே ரொம்ப முக்கியமான வார்த்தையை நான் சொல்ல வரேன். உன் நம்பிக்கை உன் சுய எண்ணத்துல வருதா, உலகத்துல இருக்கிற ஜனங்களுடைய அவங்களுடைய சாட்சி, அதாவது ஜனங்க எப்படி வாழறாங்க, எப்படி இருக்கிறாங்க, அவங்க பேச்சு சாட்சி, இதை நம்புறியா? அவங்க வாழ்க்கை முறைய நம்புறியா? ஒருத்தங்க என்ன பண்றாங்க, என் குடும்பத்துல இப்படிதான், இந்த உலகத்துல நடக்கிறது இப்படிதான், அதனால நான் என்ன பண்றேன், நானும் சாவ போறேன் ஒரு நாள் சொல்றாங்களே, அது பேசுற வார்த்தை. இதை நம்புறியா? இல்ல உனக்கே ஒண்ணு தோணும், சரீரத்துல பலவீனமா இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, வியாதி வருது, இதெல்லாம் தோணும். இதை நம்புறியா? இல்ல உனக்கே வந்து நீயே நம்பிக்கின்னு யோசித்துக்கின்னு
இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி நீயே நம்பின்னு இருந்தது. அந்த எண்ணம் உன்னை டாமினேட் பண்ணி அது ஆழமா உனக்குள்ள நம்பிக்கை உள்ள போச்சுன்னா அது என்னத்தை கொண்டு வருது? மரணத்தை கொண்டு வருது. ஓகே, இப்படி இருக்குது. யதார்த்தமா நான் பேசுறேன், இப்படி இருக்குது. அப்ப ஆண்டவர் மட்டும் எதிர்பார்க்கிறார், இந்த உலகத்துல இருந்து நீ வெளியே வரணும். எனக்கு ஒண்ணு சொல்லிட்டாரு, நீ பேசுற, நீ நம்புற, இதுக்கு எதிரா ஆளுங்க பேசுவாங்க, இதுக்கு எதிரா உன் எண்ணம் கூட வரும், எண்ணம் கூட வரும். ஆனா என் வார்த்தை உனக்குள்ள எந்த அளவுக்கு ஆழமா பதிதோ அதனுடைய விளைவை நீ பாப்ப. என் வார்த்தை எந்த அளவுக்கு நீ தியானிக்கிற. இப்போ சாந்தியோட வீட்டுக்காரர் நீங்க பேசினாரு, கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒருத்தருடைய எண்ணம், சிந்தனை, யோசனை, எண்ணங்கள், சிந்தனை, யோசனை, கற்பனை, நினைவு, இது எல்லாமே சேர்ந்து இங்க மண்டையில ஓடுது. ஒன்னொன்னுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. சிந்தனைன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, எண்ணம்ன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, யோசனைன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, நினைவுன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, கற்பனைன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லாமே நம்ம இந்த மண்டையில ஓடுது. இருதயத்தின் அப்படியே ஓடுது. இருதயத்தின் நினைவு எப்படி இருக்குதோ அப்படியே அவன் இருக்குதான். இப்போ இதுல ஓடுதுல்ல, ஒருத்தருடைய பயமும் பதட்டமும் ஒரு சூழ்நிலை பார்த்து அதுல எமோஷன் ஆகி ரத்தம் கொட்ட கொட்ட கொட்டன்னு ஓடி அதுல ப்ரெஷர் ஆகி அதையே நினைச்சு 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 அப்படியே ப்ரெஷர் ஆகி என்ன ஆயிடுது? ஹார்ட் அட்டாக் வந்துடுது. இல்ல என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? இல்ல ஹார்ட் அட்டாக் வந்துடுது, கை கால் விழுந்துருது. உண்மைதானே? எதனால விழுந்தது? கரெக்டா சொல்லுவாங்க பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டேன். அது யோசித்து 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 இருந்தா கை கால் விழுது, மாரடைப்பு வருது, வைத்தியம் பிடிக்குதுன்னா ஆண்டோடைய வார்த்தையை யோசித்து 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 சிந்திச்சு சிந்திச்சு நினைச்சு 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 எண்ணி 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 கற்பனையா வரும். கற்பனைன்றது லாஸ்ட் பார்ட். சிந்தனை, யோசனை, எண்ணம், நினைவு கற்பனையா வரும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வருங்காலத்துல வரப்போகுது. நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் வருங்காலத்துல வரப்போகுது. அப்போ நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம், என்ன சிந்திக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அப்போ நீங்க என்ன நம்புறீங்களோ அதை தான் யோசிப்பீங்க. அப்போ நம்பிக்கை எதுன்னு ஆதாரத்துல வருதுன்னா பார்த்து நம்புறதுல வருது, அத கேட்கறதுனால வருது. ஒரு மரணத்தையோ ஒருத்தவங்க பேசுறதையோ உலக வழக்கத்துல நடக்கிறதையோ நம்ம பார்க்கறதுனால நம்பிக்கை வருது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம், நான் இந்த உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன், இந்த உலகமும் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்குது. ஓகே, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க அப்படின்றார். நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்க மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக சொல்றாரு. விக்கிரகங்களுக்கும் தேவனுடைய இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்றார். அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லை, விக்கிரகத்துக்கும் தேவனுடைய கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லைன்றார். எங்க அது வாசி? 2 கொரிந்தியர் நினைக்கிறேன். ஷபலா துருபா காலா துருபா ஹின்பரா துருபா காவமா. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம்
14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடனே உடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? எடுத்துட்டீங்களா? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும், பேலினா பேலியாள்னா பிசாசு பேயின்னு அர்த்தம். பேலியாளுக்கும் இசைவேது. அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கு எது? அப்புறமா சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவருக்குள்ளே வாசம் பண்ணி அவருக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, இது முக்கியமான வார்த்தை என்னன்னா, கவனிங்க, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. ஓகே, கவனிங்க. இயேசுவுக்கு மரணம்ன்றது சாத்தியமே கிடையாது. அவரு சொல்றாரு, என் ஜீவனை யாராலையும் எடுக்க முடியாதுன்றாரு. அவர் வேணுன்ட்டு தான் கூத்தாருது. வேணுன்ட்டு கூத்தாருன்னா வேணுன்ட்டு விட்டாரு ஜீவனை. அவர் ரேஸ்ல விட முடியாது, அவர் ஜீவனை எடுக்க முடியாது. ஏன்னா அவர் தான் ஜீவனுக்கெல்லாம் அதிபதி, அவர் தான் ஜீவனையை கொடுத்தவரு. அவர் சொல்றாரு, ஜீவனுக்கு அதிபதி நான் என்றென்றைக்கும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன்றாரு. உயிரோடு இருக்கிறவரு, உயிரை கொடுத்தவரு, எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்தவரு. அவர் ஜீவனை யாரும் எடுக்க முடியுமா? விசுவாசாலே முடியாது, யாராலே முடியாது. அவரா மனம் முகுந்து கொடுத்தாரு ஜீவனை. எடுக்க முடியாது, அவர் ஜீவனை லேஸ்ல எடுக்க முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் சர்வ அதிகாரத்தை படைத்த தேவன், எல்லாமே அவர் கீழே இருக்குது. இங்க என்ன இந்த உலகத்துல என்ன பிசாசு ரொம்ப டாமினேட் பண்றான். ஐயோ இப்படி பார்த்தா இப்படி இருக்குது, காயில வர மாட்டேங்குதுல்ல, அப்படி இப்படின்னு இருக்குது இல்ல. பார்க்கும்போது வெறுப்பா தாங்க இது. என்ன பண்றது? என்னன்னு பார்த்தா கடவுள் மனுஷங்கிட்ட அதிகாரத்தை குத்துறாரு. இந்த அதிகாரத்தை மனுஷன் புரிஞ்சுக்காம இருக்கிறான். புரிஞ்சுக்காம இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இப்படி இருக்குது. எனக்கு புரியுதுப்பா. இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குது? ஏன் நடுவுல பூந்து ஆண்டவர் எல்லாத்தையும் புஷ்குன்னு மாத்திடலாம்ல? அப்படியெல்லாம் மாத்த மாட்டார். அப்படி மாத்தினாருன்னு ஏன் உன்னை சப்பையாகிறாருன்னு அர்த்தம். ஒருத்தன் நம்மள முந்தின்னு போய் நம்மளுக்கு இதுவா பண்றான் அப்படின்னா உன்னை மதிக்கலன்னு அர்த்தம். கவனிச்சிங்களா? உனக்கான இடத்த கொடுக்கணும். அப்ப நான் 2 பேர் நான் பிரசங்கம் பண்ண வைக்கிறேன், எனக்கு துடிக்குது தான், நம்ம பண்ணலாமேன்னு துடிக்குது தான். ஆனா கொடுக்குறேன். ஏன் கொடுக்குறேன் தெரியுமா? நான் கொடுத்து பாக்குறேன், அவங்கள வளரணும், அவங்கள நான் மதிக்கணும், அவங்களுக்கான இடத்த நான் கொடுக்கணும். அப்போ இதை எதை காட்டுதுன்னா, ஒருத்தரையும் தேவன் மதிக்கிறாரு, அவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு. அந்த சுதந்திரத்தை தேவன் மதிக்கிறாரு. ஆனா மனுஷன் அதை பார்க்கவே மாட்டான். ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாரு, அந்த ஃப்ரீடம்ல அதிகாரம் இருக்குது, சித்த சுயாதீனம் இருக்குது, சுதந்திரம் இருக்குது. அவனுக்கு என்ன வேணா பண்ணலாம். கடவுளையே எதிர்த்து பேசலாம், கடவுளுக்கே எதிர்த்து நிற்கலாம். அப்படிப்பட்ட சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு. இதுல பிரச்சனை என்னன்னா, மனுஷன் கவனிக்க மாட்டாங்க. அதனாலதான் இந்த உலகம் இப்படி இருக்குது. இதுலயே நம்ம இப்படிப்பட்ட உலகத்துல நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஜீவனை பெற்றிருக்கிற நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அதிகாரம் இருக்குது. இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு பயங்கரமான வல்லமை, அதிகாரம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சும்மா எனக்கு தெரியும், நம்ம நந்து போயின்னு வந்துனுக்கிறேன். ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தினுடைய வீரியம் என்னன்னு தெரியும், எவ்வளவு பெருசுன்னு தெரியும், இது என்ன செய்யும்னு தெரியும். இந்த ஒட்டுமொத்த அதிகாரம், இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் என் வாயின் வார்த்தையெல்லாம் அடக்க முடியும்.
இன்னொரு இடத்துல போட்டுருக்காரு, என்ன சொல்றாருன்னா, இந்த பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் அப்படின்ட்டு போட்டுக்கிறாரு. அந்த மரணத்தை பரிகரிக்கிறதுக்கு கிறிஸ்தவர்கள், அதாவது கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபைக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துக்கிறாருன்னு எபேசியர்ல போடுறாரு. வசனம் எடுக்குது, நேரம் இல்லை, எடுத்து வாசிச்சிருவோமே, அப்பதான் உங்களுக்கு புரியும். இது கொஞ்சம் இதுவா இருக்கும், உங்களுக்கு புதுசா இருக்கும். இதை கொஞ்சம் தியானிங்க. நான் முக்கியமானதை சொல்ல வரேன். அந்த இடத்துல சொல்றாரு, நான் அவர்களுக்குள்ள உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன் அப்படின்றாருல. கடவுளே நம்மளுக்குள்ள, ஜீவனுக்கு அதிபதியே நம்மளுக்குள்ள இருக்கிறாருன்னா நம்மளுக்கு மரணம் வருமா? அவருக்கு மரணம் வராதுன்னா நம்மளுக்கு மரணம் வருமா? சரி, நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். நீங்க நம்புறீங்களா கடவுள் உங்களுக்குள்ள இருக்கிறாரு? நம்புறீங்களா? நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்கன்றது இப்ப தெரியுமா? அவர் சாவ மாட்டார்ல, அவருக்கு சாவே கிடையாது. அவர் உள்ளகிறாருன்னு நம்புற, ஆனா நான் செத்துருவேன்னு எப்படி நம்புற? முடியாத. ஏன் முடியாதுன்னா, அவரே எனக்குள்ள இருக்கிறாரு, ஜீவாதிபதியே எனக்குள்ள இருக்கிறாரு, அவரு உள்ளகிறாரு, அவருடைய ஆலயம் நானு. அவருக்கு என்ன பாதிப்போ அதை தான் என் ஆலயத்துக்கும் பாதிப்பு வரும். என் வீட்டை நீ தொட்டு பார்க்கலாம், என் பாத்ரூம் கதவுல கைய வச்சு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? நீ கைய வச்சா கூட அதை நம்ம மறுபடியும் மாத்திரும், அது வேற ஒரு விஷயம். ஆனா அந்த அதிகாரம் இருக்குல்ல, நீ என்னதான் திரும்ப திரும்ப வந்து கைய வச்சிருவியா? அதுக்குன்னு போலீஸ் இருக்கு. கேவலம் பாத்ரூம் கதவுலயே நீ கைய வைக்க முடியாது, போலீஸ் பிடிச்சுன்னு போடும். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா, நான் அந்த மாதிரி கொடுக்குற ஆள் கிடையாது, சொல்றேன். கேவலம் பாத்ரூம் கதவுலயே கைய வைக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு ஒரு இது இருக்குதுன்னா, ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு உள்ளதுறேன். உன் சரீரத்தை தொடர்றதுக்கு பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. ஒண்ணு பண்ணா நீதான் உன்னை கீச்சிக்கணும், அது உங்ககிட்ட இருக்கிற சுதந்திரம். நீயாதான் கெடுத்துக்கணும். பிசாசுக்கு கூட அதிகாரம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து வச்சுக்கிறார். இதுதான் ஜனங்களுக்கு புரியல. இது ஆவிக்குரிய உலகம். நம்ம ஆவியா இருக்கிறோம், ஆண்டவரும் ஆவியா இருக்கிறாரு, இயேசுவும் ஆவியா இருக்கிறாரு, அவர் நம்மளுக்குள்ள இருக்கிறாரு. சொல்றாரு, நீ நான் உனக்குள்ள உலாவி, நான் உன் தேவனா இருப்பேன், நீ என் ஜனமா இருப்ப அப்படின்றார். ஓகே, எபேசியர்ல பாக்குறோம் 1ஆம் அதிகாரம். கவனிங்க, அவரை 21, 1ஆம் அதிகாரம் 21, அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு, யாருடைய பாதங்களுக்கு? கரெக்டா சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. 264 பக்கம். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு, அவருடைய யார சொல்றது? யார சொல்லுது? சொல்லுங்க டக்குன்னு. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினார். கீழ்படுத்தி இயேசுவை தான் சொல்லுதாங்க. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தின்னு சொல்லுது. இப்ப நீங்க தான் இயேசுன்னு வைங்களா, பாதத்தை கீழே தட்டுங்க. பாதத்துல எல்லாமே அவருக்கு கீழே இருக்குது, இயேசுக்கு கீழே இருக்குது. சரி, உங்களை இயேசுன்ட்டேன் என்ன, தப்பா எடுத்துக்காதீங்க. என்னம்மா ஒண்ணுமா திராவினுங்கிற சொல்ல வர்றது சொல்ல முடியாம போயிட போகுது. கவுனி 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 கவுனி, போதும் போதும் போதும், எடுத்தது கவுனி. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி, சொல்லுங்க, எல்லாவற்றையும் அவருடைய பாதம் சொல்லிட்டார்ல, அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. அவருடைய பாதன்ற இடத்துல அவர் கால் யாரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் கால் யார் தெரியுமா? வாசி. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்திருக்கிறார்.
இயேசு வந்து தலையாம், சபை வந்து யாரு? நம்ம தான் சபை. நம்ம அந்த சபையும் இருக்கும், எந்த சபையும் இருக்கும், எல்லா சபையும் சரீரமா ஒண்ணு தன்னை கீச்சிக்குது, நம்மள கீக்குது. அதாவது தலை வந்து இயேசு, சரீரம் வந்து சபை. அப்போ கால் யாரு? அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினா கால் யாரு? சரீரம் சரீரத்தை தானே இருக்குது காலு. இந்த சரீரத்தை தானே இருக்குது காலு. தலையில இருக்குது காலு. யோகா பண்றீங்களா? தலையது கால் எடுத்து தலை. இயேசு வந்து என்னம்மா இவ்வளவு இதுவா சொல்லித்தரேன், இது கூட புரியலன்னா நான் போர்டு தான் எழுதணும் போல, சாக்கு பீஸ் வச்சு. இயேசு தலை. விஜய் வந்து தளபதின்றாதீங்க. இயேசு தலை, சரீரம் வந்து சபை. சரியா? புரியுதா? நானே குழம்பிட்டேன், தெளிவா தானே பேசுறேன். நீங்க என்ன குழப்புற மாதிரியே தெரியுது. இயேசு வந்து தலையா இருக்கிறாரு, சபை வந்து சரீரமா இருக்குது. பாதம் வந்து யாரு? என்னம்மா ஐயோ என்ன புரியாதத நான் சொல்லி கொடுக்குறேன் சார். இல்ல அவங்க கொஞ்சம் மௌன விரதத்துல இருக்கிறாங்க, பாவம். வடிவேல் கேட்கிறப்ப அவரையோ குழம்பிட்டாரு. இயேசு வந்து தலை, வெறும் தலை மட்டும் அவரு. சரீரம் வந்து சபை. கால் யாரு? அப்பா அதான் கேட்கிறேன். அது கூட டவுட்டா, இது தப்பா இருக்குமோ அப்படின்னு. நம்ம தான் காலு, கையும் நம்ம தான், நெஞ்சும் நம்ம தான். அதுதான் நெஞ்சியா? நெஞ்சினே உட்காந்து அத வர வைக்கிறதுக்கு பாரு எவ்வளவு கஷ்டப்படுறேன். இந்த சாக்கு எடுக்க சொல்றேன், நான் வேற திடீர்னு குழம்புறேன். நான் கண்டதா சொல்றேன், தலைன்றனா வாழுன்றனா எதனா நான் ஒன்ன சொல்லி குழப்புறேனா? நீங்க நல்லா இருக்கிறீங்க, பரவாயில்ல. இப்பதான் கொஞ்சம் குதூகலமா இருக்கு. ஆரம்பத்துல இருந்து ஒரு மாதிரி எல்லாம் போச்சு. பாட்டு பாடி வர கெட்ட மாதிரி இருந்தது. நானும் டோனெல்லாம் வர கொஞ்சம் கஷ்டம். சரி, ஓகே, பாயிண்ட்டுக்கு வரும். அவர் தலை, நம்ம சரீரம் ஆகிய நம்ம காலா இருக்கிறோம். காலு எல்லா உறுப்பும் நம்ம தான். அங்க மேல என்ன சொல்லுகிறாரு? எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு, அவருடைய என்ன சொல்லுங்க, அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். அவருடைய பாதம்னா யாரு? இயேசுனுடைய பாதத்துல கீழ்படுத்தினார். அப்புறமா உங்களுக்கு விளாவரியா புரியுற மாதிரி அங்கேயே ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன். இந்த பேர் உனக்கு அவருடைய பாதங்களுக்கு, இயேசுனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினார் அப்படின்னும் போது முழுசு உருவம் தெரியுது. யாரு? இயேசுனுடைய முழு உருவம் தெரியுது. மேல கீழே என்ன தெரியுதுன்னா, அது பேர் தலை அவராகிறாரு, சரீரம் நீயா இருக்கிற, கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்றார். புரியுதா? இது வரைக்கும் அவரு, இதுல இருந்து நம்ம எல்லாருமே ஒட்டு மொத்தமா கிறிஸ்தவர்கள் எல்லாருமே நம்ம. இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? தலை வந்து எதை யோசிக்குதோ, எதை சிந்திக்குதோ, சரீரம் என்ன பண்ணோம், அதுக்கு ரியாக்ட் கொடுக்கும். இப்போ நீ என்ன பண்ண, எபேசியர் எங்க இருக்குதுன்னு தேடின, இந்த தலை சொல்லுது, கை தேடுது, எங்க இருக்குதுடா அது, எங்க சொல்ற. அதே மாதிரி கவனிங்க, குற்றுணர்வுலாம் வேணாம், கவனிங்க. இப்ப பாருங்க, இங்க அரிக்குதுன்னு மூளை சொல்லும், இங்க அரிக்குது பாரு உனக்குன்னு எதுக்கு தெரியாது, மூளை சொல்லும். ஏதோ ஒரு படத்துல, இந்த தெனாலி படத்துல, இங்க அரிக்குது தெரியுது இல்ல அப்படின்னு, உனக்கு அரிக்கிறது எனக்கு எப்படா தெரியும் கேட்பாங்க. உனக்கு நம்பிக்கிறது எனக்கு எப்படா தெரியும். அந்த மாதிரி இதுங்களுக்கு நம்பிக்கிறது தெரிய மாட்டேது, ஏன்னா சிந்தனை வேற வேறது. ஆண்டவர் வந்து இங்க பாரு, என்ன நீ நம்புனீன்னா, உயிரோடு இருந்து என்ன நம்புனீன்னா என்றென்றைக்கும் சாவ மாட்ட, இத நம்புறியான்னு கேக்குறாரு. இது சிந்திக்க தெரியல. அப்படியா அப்படின்னு கேக்குது சபை. ஒருத்தர் சொல்றாரு, வெந்ததை சாப்பிட விதி வந்து போலான்னுங்கிற ஜனங்க, சோத்துக்கே வழி இல்லாத ஜனங்க, இதுக்கு நான் எப்படி சுகத்தை குறித்து பேசுறது, சாவமே குறித்து பேசுறேன். சரி, அதுங்கதான் சாவரன்னு முடிவு பண்ணிச்சுல,
போய் ஆர்டர் கொடுத்து பெட்டி செஞ்சு அனுப்பி எதுக்கு வச்சுன்னு மல்லு குத்துக்குன்னு? இல்ல நான் கொஞ்சம் லேட்டா சாக போறேன். தெரியுது இல்ல, ஆண்டவர் சொல்றாரு லேட் இல்ல, சாவே வேணாம் இரு அப்படின்றாரு. ஆனா அதை நம்புறதுக்கு முடியல. தலை சிந்திக்குது நீ சாகவே கூடாதுன்னு. சரீரம் என்ன பண்ணணும்? அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். அவர் என்ன சிந்திக்கிறாரோ நானும் அதே சிந்திக்கிறேன். அங்க என்ன உணர்வோ அந்த உணர்வு அப்படியே நான் வேலை செய்யறேன். இங்க நீ என்ன சிந்திக்கிறியோ அந்த சிந்தனையினுடைய அந்த விளைவு சரீரத்துல உண்டாகும். அப்போ தீவிரமா நீ எதை சிந்திக்கிறியோ அது ரொம்ப முக்கியமா ஆண்டவருக்கு தெரியுது. நீ எதை சிந்திக்க போற, நீ எதை யோசிக்கிற, எதை நினைக்கிற, எதை என்ற, அது ரொம்ப முக்கியம் ஆண்டவர். அப்போ இந்த உலகத்துல உனக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்ற. நீ கிறிஸ்து, பேய்க்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லை. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, சிலைக்கும் சம்பந்தம் கிடையாது. தேவனுடைய ஆலயம் வேற, சர்ச்சு வேற, விக்கிரக கோயில் வேற. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த மாதிரி வித்தியாசமா சொல்றாரு. உனக்கு அது அப்போ உலகத்துல நடக்கிற காரியங்கள், உலகத்துல என்ற காரியங்கள் சபைக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்மளுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. உலகத்துல நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே யோசிப்பாங்க, தப்பா யோசிப்பாங்க. ஆனா நம்ம அதை யோசிக்கவும் கூடாது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. மறுபடியும் மூக்கத்துக்கு போகும். ஆண்டவர் இந்த சரீரத்தை எவ்வளவு விசேஷமா படைச்சிருக்கிறாரு. அவர் எவ்வளவு ஆசைப்படுவாரு. எனக்கு நான் சாவாம இருக்கிறதுக்கு தான் உண்டாகுனேன். இந்த பழக போன இந்த ஆதாம் பையன் என்ன பண்ண, என் வார்த்தைக்கு போய் அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு பழத்தை அவத்து வாயில வச்சு நசுக்கி சாப்பிட்டு முழுங்கி நாசம் பண்ணிட்டாங்கப்பா. நான் அந்த மாதிரி உண்டாக்கலாருன்றாரு. நான் உண்டாக்கலப்பா. இப்ப என்ன பிரச்சனைன்னு பார்த்தா சரி அவன் விடு. இப்ப நான் இவ்வளவு பெரிய பைபிளை எழுதி கொடுத்து, இவ்வளவு பெரிய பைபிளை எழுதி கொடுத்து, இவ்வளவு விடாவரியா அபிஷேகங்களை கொடுத்து, வரங்களை கொடுத்து, பெரிய பெரிய பாஸ்டர்களெல்லாம் எழுப்பி, ஒரு காலத்துக்கு ஒருத்தரை எழுப்பி நான் விளக்கம் கொடுக்குறேன். ஒரு நாள் நானே வந்துட்டேன் இந்த பூமியில 2000 வருஷத்துக்கு முன்னாடி நேரடியா நானே சொல்றேன், நீ என்ன நம்புனா என்னன்னைக்கும் உயிரோட இருக்க நான் சொல்றேன். இதை நம்புறியான்னு நான் கேக்குறேன். அதையே இந்த ஜனம் நம்ப மாட்டுக்கு பண்றேன். ஐயோ என்ன கொடுமை பத்தியா சரவணா. இவ்வளவு சொல்லியும் இவ்வளவு பண்ணியும் ஆனா நம்ப மாற்றிய எவ்வளவு கல் நெஞ்சக்காரனா இருப்பேன். வியாதியே வராத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்குறாரு. சாவே இல்லாம நீ வாழலாம். இப்ப நம்ம பேசுறோம், வெளியே கேக்குது, புதுசா வார்த்தையா இருக்குது. சாவே மாட்டேறாரு மாதிரி ஒரு பாரு பாட கட்டும் போது தெரியும் அப்படின்னு யோசிக்கிற ஜனங்கள்லாம் இருக்கும். பப்பரப்பான்னு அடிப்பாங்க பாரு மோளம், அப்ப தெரியும். நான் என்ன சொல்றேன், நானும் கரெக்டு தான். நானும் ரொம்ப நம்ம வானத்துல இருந்து குச்சி இங்க வரல, இதே ஏரியால பிறந்து வளர்ந்து இங்கேயே பாத்ரூம்லாம் போய் இங்கேயே ஏழாகூடமான பாவங்கள்லாம் போய் சுத்தின்னு பொறிக்க சுத்தின்னு இருந்தேன். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் உள்ள வந்தாரு. உள்ள வந்தவரு என்னை பார்க்க சொல்றது, பாரு இதெல்லாம் இருக்குதுடா பார்க்க மாட்டாங்கடான்றாரு. இப்ப எனக்கு ஒரு யோசனை வந்தது. நம்ம ஊர் பேருனா சூப்பர், காந்தி நகர் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். இல்ல கல்வியில இருந்து ஒருத்தன் என்றைக்கும் உயிரோடு இருப்பான்னு ஒருத்த பிரசவம் பண்றான். சான்ஸே இல்ல. கல்வியில இருந்து வந்து ஏசப்பாவே கல்வியில இருந்து உயிரோடு ஆல்ரெடி காலியா இருக்குது. கல்வியில இருந்து ஒருத்தன் வந்தான், சொல்றான் நீ சாக மாட்டேன்னு சொல்றான்டா. சான்ஸ் இல்ல. என்னதான் தெரிந்து கொண்டாரோ
சொல்றாரு, கத்தா சொல்றாரு, நீ என்ன ஊருப்பா தம்பி? கல்ற ஆண்டவரே அப்படிதான் சொல்லுங்க ஊரெல்லாம். கல்றில இருந்து தான் உன்னை எழுப்புறேன், சாவே மாட்டேன் நீ தானே சொல்லணும், நீ தானே கரெக்டான ஆளு, நீ தானே உன்னோட இருக்க போறேன்ற. உமா தாயே நீ வருவியா கூட? நீங்க கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இதுவா யதார்த்தமா பேசணும். நம்மளுக்கு ஒரு பகுத்தறிவு தேவன் கொடுத்துருக்காரு. எதையோ போட்டு கண்ட குப்பையை போட்டு சிந்திச்சுக்கின்னு யோசித்துக்குன்னு அப்படியே பேனு அப்படியே போகுது, அப்படியே வருது, இதை பண்றது அதை பண்றது, அப்படியே நின்று யோசிச்சுன்னு, ஐயோ இது இல்லையா அது இல்லையா, இது பண்ண அதை. கடவுள் யோசிக்கிறாரு, என்னைக்காவது நான் யோசிக்கிறேன் யோசிக்கிறேன்னு கேட்கிறாரு. என் வார்த்தையை உன் நினப்புல வச்சிருக்கிறியா? எவ்வளவு நேரம் யோசிக்கிற? கர்த்தர் கேட்கிறேன், எவ்வளவு நேரம் என் வார்த்தையை எடுத்து நீ அதை தியானம் பண்ற, அதையே யோசித்துன்னு இருக்கிற, உன் பிரச்சனையே யோசித்துனுக்கிறியா, என் வார்த்தையே யோசித்துனுக்கிறியா கேட்கிறாரு. உன் மண்டைன்றது தப்பா சொல்ற, உன் மூளை, உன்னுடைய சிந்தனை இடம் இருக்குது பத்தியா, ஆத்மா மனது, அது விசேஷமான ஒண்ணு, அது விலையேற பெற்ற ஒண்ணு. அது நான் என்னோட இணைஞ்சு நீ வாழ்க்கை வாழறதுக்கு நான் கொடுத்த ஒண்ணு. கடவுள் பரிசுத்தர். அந்த பரிசுத்தமான தேவன் பரிசுத்தமா நம்மளை மாத்தி அவரோட இணைச்சு ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதுல கண்ட குப்பையை போட்டு நம்ம அழுங்கு பண்ணி நாத்தடிக்க வைக்கிறோம். நான் ஒரு கதை நீ கூட இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த பிரசங்கத்துல ஒருவேளை வந்துச்சுன்னா வியாதி, செருப்ப கைட்டி அடின்னு இருப்பேன். தொடப்ப கட்டி தேடி, செருப்ப கைட்டலாம், தொடப்ப கட்டி கைட்டக்கூடாது, எத்த அடிக்கும். ஒருவேளை வந்துச்சு, ஒருவேளை வர்றதுக்கு ஜீவனை கொடுத்தாரு, ஒரு தடவை கூட வராது அளவுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். அப்போ சரி, அவர் சொன்ன மாதிரியே சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஜனங்களுக்கு எதுக்கு நான் கேட்கிறேன். சரி, சாப்பாட்டுக்கு வழி இல்லை விடு, வியாதி வந்தா ஒத்துப்பியா? அப்போ வியாதியை பிரசங்கம் பண்ணு, அதுக்கு மட்டும் நான் பண்ண மாட்டேன்ற இது என்ன கதியாகுது? வலது கையில் சொத்து கையில் தீர்க்காயுசாம், இடது கையில் செல்வமும் கனமுமா. எந்த கை அதிகமா யூஸ் பண்ற? ரசா பார்த்தா சொத்து கை போட்டு அமுக்கு 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 அமுக்கு. இதுதான் எங்கன்னா முன்னாடி போகுது, இதா முன்னாடி போகுது, இது பின்னாடி போகுது, பின்னாடி போகுது, இதுதான் முன்னாடி போகும். அப்ப எது முன்னாடி? அப்ப நீ முன்னாடி இங்க வரணும். ஆமே, நீங்க வராதனால நான் முன்னாடி போயிட்டேன். இதுதான் முன்னாடி. சரி, முதல்ல நீ இதை பாருங்க, இது பிளாக் போர்டு. பிளாக்ல நான் என்ன பண்ணிருக்கிறேன் சொல்லியே கொடுத்தான். இது கரும்பலகைக்கு அடிக்கிற பெயிண்ட், எது போர்டு அடிக்கிற பெயிண்ட். சுவர் இருந்தாதான் நான் படமே வரைய முடியும். படம் ரெண்டாவது, சுவர் தான் முதல்ல. ஹலோ, சிலைட் இருந்தாதான் இல்லைன்னா போயிடும். ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்லா இருக்கணும், நீ என்ன பண்ண ஆரோக்கியமா இருக்கணும், நீ சுகமா இருக்கணும், நீ மீடியா ஆயுளா இருக்கணும், நீ தீர்க்காயுசோட இருக்கணும், நீ முக்கியமா நம்ம மேட்ரு இளமையா இருக்கணும். இளமையா இருக்கணும். பியூட்டி பார்லர்ல பார்த்தாலே உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்கும் போது சொல்லணும், எனக்கா 103 வயசு. அங்க ஒருத்தர் தாத்தா மாரி ஒருத்தர் தம்பின்னு கூப்பிடுவாரு. உனக்கு என்ன வயசுப்பா? எனக்கு 75 வயசு 85 வயசுன்னு வர அவரு. எனக்கு நான் சொல்லுவேன் 103 வயசு. பொய் சொல்ல சுத்தி தருவான்பா. இப்படிதான் உலகத்தை பொய்யா ஆக போறாரு கர்த்தர். எதிர்காலத்துல ஆக போகுது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை. என்ன நினைச்சீங்க ஆண்டவரை? நான் கூட என்ன விளையாட்டாதான் பைபிள் எடுத்தேன். இப்பதான் தெரியுது பயங்கர சீரியஸான மேட்ரு. என்ன நினைச்சேன் நான்? நினைச்சேன் என்ன நினைச்சேன்பா இத அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு,
இந்த உலகம் நினைக்கிறது வேற, நான் நினைக்கிறது வேற. இந்த உலகம் எதுக்கு அலையுது? இன்பத்துக்கு அலையுது, சுகத்துக்கு அலையுது, சந்தோஷத்துக்கு அலையுது, மகிழ்ச்சிக்கு அலையுது, ஆனந்தத்துக்கு அலையுது, எல்லாத்துக்கும் அலைஞ்சு நிற்குது. இன்னொன்னு பார்த்தா அப்படி மேக்கப் பண்ணி மினிக்கினே இருக்குன்னா போல அலையுது. ஆனா கொஞ்ச நாள்ல அது போயிடுது. ஆனா என்கிட்ட வந்தா நிலைச்சு இருக்கும், நிரந்தரமா இருக்கும், எப்பவுமே இருக்கும், மாறவே மாறாது. இது வர முடியுதா? நம்ப முடியலன்னா வர முடியல, நான் நம்புறேன் ஆனா வருவேன். இயேசுவின் நாமத்துல இந்த தாடி கீடி எல்லாம் வெள்ளையாவதெல்லாம் கருப்பாகணும், முடியெல்லாம் கருப்பாகணும், சுருங்கெல்லாம் அந்த பேர் கண்ணில் லைட்டா வர சுருங்கம் இது, அதெல்லாம் சுருங்கமும் கூடாது. அப்படியே பைபிள்ல பாக்குறோம், நாகமான்னு வார்த்தை. அவன் சீரியா தேசத்து படை தளபதி. அவனுக்கு குஷ்டரோகம் வந்துடும். குஷ்டரோகம் வந்ததுனால படை தளபதி பயங்கரமான காரியங்கள்லாம் பண்ணிக்கிறான், நிறைய போர்களை ஜெயிச்சிருக்கிறான், அவனுக்கு சரியான பேர் அந்த நாட்டுல. அவனுக்கு பார்த்தா குஷ்டரோகம் வந்துடும். குஷ்டரோகம் வந்ததும் என்ன பண்ணுவான்னா, அவங்க அந்த அந்த காலத்துல எல்லாம் அதை ரொம்ப அருவருப்பா பார்ப்பாங்க. இப்பவும் பாக்குறாங்க. அந்த காலத்துல ரொம்ப அதுக்கு மருந்துலாம் கிடையாது. இப்ப நான் ஒரு அளவு மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க போல இருக்குதானே. அந்த பாத்தீங்கன்னா அவன் பாக்குறான், அப்படியே போர்வெல்லாம் பூத்திப்பாங்க, அதை காட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி அங்க அவங்க வீட்டுல வேலை செய்யற பொண்ணு சொல்லுது, இவர் இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி, அவர்கிட்ட போனா இவருக்கு சுகமாயிடும் அப்படின்னு. போறான். அங்க போயிட்டு அங்க ஒரு 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 காரியம் நடக்குது. பார்த்தா அவன் சொன்ன மாதிரி, தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி செஞ்சான். 7 தடவை போய் யோர்தான் நதியில முங்குனா நீ சுகமாயிடுது அப்படின்னு தான் இவன் போறான். சொல்றதை செஞ்சிட்டான். ஏதோ ஒரு தடை ஒண்ணு வருது அவனுக்கு, மனதளவுல ஒரு மாதிரி ஈகோ வருது. அதையும் அந்த வேலைக்காரன் சொன்னதுனால செஞ்சிட்டான். செஞ்சு 7 தடவை முங்கி ஏந்துக்கிறாங்க. என்னங்க என்னத முங்கி ஏந்துக்கிறான் சொல்லுங்க. முங்கி ஏந்த பிறகு 7வது தடவை, இதை நான் முக்கியமா சொல்றேன், இளமையா இருக்கிறதுக்கு அவன ஆண்டவர் அவனுடைய சரீரத்தை மாத்தினார்னா என் சரீரத்தை மாத்த மாட்டாரா சொல்றாரு. போட்டு இருக்குது, அவனுடைய சரீரம் சின்ன குழந்தையினுடைய பச்சிலம் குழந்தையினுடைய சரீரம் போல ஆச்சான். இது நடக்கும்னா எனக்கு நடக்கும். பச்சிலம் குழந்தை போல மாறிச்சான் சரீரம். அந்த சரீரம் அவ்வளவு சாஃப்டா இருக்கு. குழந்தையினுடைய அந்த பட்டைக்ஸ் கிட்ட எல்லாம் தொட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பட்டைக்ஸ் தொட்டா சாஃப்டா இருக்கும். அது புசு புசுன்னு வர குழந்தை இருந்தா அதை போட்டு பவுடர் போட்டு தேய்ச்சின்னு கிடப்பேன் நான். இந்த கண்ணெல்லாம் அந்த கைக்கு ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி நம்ம சரீரம் மாறணும். ஹலோ, முக்கியம். இது ஏன் பேசுறது தெரியுமா? நீ வியாதியை குறித்து நினைப்பே உங்களுக்கு வரக்கூடாது. வியாதியை குறித்து, நோயை குறித்து நினைப்பே வரக்கூடாது. கொஞ்சம் கூட பயமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீ நம்புனா தான், இப்ப நான் சொன்ன இந்த விவரத்தை சொன்னதை நம்புனா தான் இந்த நினைப்பு வரும். பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். அந்த மாதிரி தூரமானா எப்படி இருக்கும் வாழ்க்கை? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எல்லாம் பீதியில டெர்ல திஞ்சுன்னு என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இப்படியோ அப்படியோ. ஏய், வந்தீங்கன்னா சூப்பராயிடுவேன். நம்பினா நம்ம எங்கேயும் தராத பதார்த்தங்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கொஞ்சம் கவனிங்க. நான் வரும்போது யோசித்தேன், நான் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அப்படி காலையில ஸ்டார்ட் பண்ணும் போதே கொடுத்த ஒரு உணர்வு, ஒரு வெளிச்சம், வெளிப்பாடு என்னன்னா, நான் ஒரு ஆரம்பம் எப்படி இருக்குதுன்னு நான் யோசித்தேன். விளைவை பார்க்கறது எப்படி ஆகுது உனக்குன்னு கேட்டார் கருத்தர். வரமாட்டாங்க ஜனங்க அவ்வளோ ஒரு மாதிரி. காலையில வரமாட்டாங்க, ஈவினிங் ரொம்ப முக்கியத்துவம் தராங்க, காலையில ரொம்ப. வெளியே நீ எப்படி திங்க் பண்றான்னு பார்த்தா, வெளியே பிசாசுடைய டாமினேஷன் அதிகமா இருக்கு இல்ல. ஜனங்களை அப்படியே போட்டு அழுத்தி நிற்கிறான். காலையில ஏந்து வருது, எனக்கே தூக்கத்துல இருந்து தலையோட தலையை ஒட்டின மாதிரி ஆயிடுச்சு. கம்மு போட்டு ஒட்டின மாதிரி பத்துனுக்கிறேன். காலையில ஏந்துக்க முடியல. இவன் சுத்த மாம்சம், அப்படியே பத்துனுக்கிறான். குச்சி வச்சு நிறுத்தினா கூட ஏந்துக்க மாட்டான். அப்படி உங்களுக்கும் இல்லாத மாதிரிதான் எனக்கு தோணுதுல.
காலையில எந்த வருதுன்னா கஷ்டம். நீ நீ ஒண்ணு விட்டுருமா, சாரிமா. அந்த ஐயா கவனிங்க கவனிங்க, இப்படி இருக்குது. இப்போ ஆண்டவர் சொன்னாரு, இது இந்த விளைவை பாக்குறது எப்படி இருக்குது, பயங்கரமா இருக்குதுல்ல. குடும்பத்துல பிரச்சனை, ஒருத்தம் மாறுது, கஷ்டமாகுது. எதனா வெளியே போனா ஐயோ இவங்கிட்ட இருந்து எதனா பிரச்சனை வருமா, அவங்ககிட்ட இருந்து எதனா பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி உலகத்துல பயந்துக்கிறாங்க. ஐயோ போர் வந்துச்சு, கேஸ் கிடைக்காது, எல்பிஜி கிடைக்காதா, அது கிடைக்காதா, இது கிடைக்காதா, எவ்வளவு பயம்லாம் இருக்குது. இந்த விளைவை பாக்குறீங்க, பயங்கரமா இருக்குல்ல. இதெல்லாம் நம்பரு நெகட்டிவ் பயங்கரமா நம்புற ஆளு, நெகட்டிவ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ற ஆள் தான் நம்ம. இது எப்படி இருக்குதா, நான் பயங்கரமா இருக்குதாண்டா. இது ஆரம்பம் பாத்தியா, உனக்கு ஆரம்பம் எப்படி தெரியுமா? ஆரம்பம் எப்படி தெரியுமா இருந்தது? பழத்துல ஆரம்பிச்சிச்சு, சும்மா சின்னதா ஆரம்பிச்சு. சொல்லுங்க, சின்னதா. சாப்பிடு, நல்லா இருப்பா, பார்வைக்கு இன்பம், புச்சிப்புக்கு நல்லம், கண்களை சிக்கப்பட விருச்சமுமா அந்த சாப்பிடுன்னு நிறைய சொன்னார பிசாசு. சாப்பிடு சாப்பிடு. எப்படி இருந்தது? சும்மா சாஃப்டா வந்தாரு. சாஃப்டா வந்து இப்போ பார்த்தா பஞ்சத்துல சாவுதுங்க ஜனங்க, குழந்தைங்க பார்த்துட்டு எடுத்துன்னு சாப்பாடுக்கு அழிஞ்சு. ஒருத்தன் குடி போகுது. நேற்று டீசெண்டா ஒருத்தன் வந்து பக்கத்துல உட்காந்தான், பொண்டாட்டி பின்னாடி உட்காந்து டீசெண்டா உட்காந்தான். பார்த்தா வந்து அவன் ஐடி ஃபீல்டுன்னு நினைக்கிறான் ஆளு, அதான் சொன்னான்னு நினைக்கிறேன். ரியாப்ல 6 மாசம் இருந்தேன் பிரதர் அப்படின்னா. இவ்வளவு டீசெண்டா இருக்கிற பார்த்தா கிறிஸ்டின். ரியாப்ல 6 மாசம் இருந்தான். ரியாப்லாம் ரொம்ப மோசம், ரவுடிங்க வச்சு நடத்துறானு. அதுக்கு அடிக்ட் ஆயிட்டு 6 மாசம் நான் அவஸ்தைப்பட்டேன். ஜெயிலோட மோசமா. ஐயோ ஜெயிலே பரவாயில்லன்றா. டி அடிக்ஷன், ட்ரக் அடிக்ஷன்ல மாட்டணும், அது போய் திருந்தணும் சொல்லி போடுவோம். இப்படிப்பட்ட ஓவரா இருக்கிற இப்படிப்பட்ட இந்த பூமியில ஆரம்பம் பாவம் எப்படி வந்ததுன்னா மலேசா ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்தது. அதே போலதானா நீ சாவாம இருக்கிறத விசுவாசிக்கிறது அப்படியே லேசா வரும். ஏன் சொல்றாரு, கடுகு அளவு உனக்கு விசுவாசம் தான் மவன, இதனுடைய விளைவு பயங்கரமா பயங்கரமா. இப்படிதான் ஆண்டவரும் வராரு. ஆண்டவர் வராரு, சின்னதா விசுவாசி நாய்க்கிறோம் பூதாகரமா. ஆமென். நான் நினைச்சீங்களா பாவம் பெருசு, பிசாசு பெருசு, மரணம் பெருசு, தீயின் போ அந்த குப்பை டப்பாவை ரொம்ப நாள் தெரியும் போ எதுவும் போ. ஆமென். இனிமேல் நிறைய அப்பாங்க உயிரோட இருப்பாங்க. ஆமென். அதுதான் சொன்னேன் நான். அப்போ நம்ம எதை நம்புவோம்? ஆண்டுடைய வார்த்தை எடுத்து நம்புங்க. அந்த உலகத்துல இருக்கிற இதெல்லாம் வந்து வீழ்ந்து போன ஜனங்க பேசுறது, வீழ்ந்து போன ஜனங்க வாழுறது. ஆனா விழாத தேவன், விழக்கூடாது நினைச்ச தேவன், அப்படி விழுந்தாலும் மீட்டெடுத்த தேவன். அவர் சொல்றாரு, தேவா நீ எப்படி இருந்தா நான் திரும்ப அதே போல ஆக்குறதா என்னுடைய சித்தமே, என்னுடைய நோக்கமே, என்னுடைய சித்தமே. அதுதான் அவருடைய உள்ளத்தின் இதய துடிப்பு. இதத்தான் நம்ம சொல்லி எனக்கே வந்து பேசும்போது கொஞ்சம் கொஞ்சமா காலடி வைக்கிறோம்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. இளமைக்கும் சாவாமைக்கும், வியாதி இல்லாத வாழ்க்கைக்கும், ஆரோக்கியத்துக்கும், சுகத்துக்கும், பலத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கால் எடுத்து வைக்கிறேன். நான் ஏதோ ஒரு கனவோ ஏதோ ஒரு தரிசனமோ எனக்கு வந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் கால் எடுத்து வைக்கிறேன். வைக்க 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 எனக்கு பலன் அதிகரிக்கிறத நான் உணர்றேன். ஓடனா டயர்டா தானே ஆகும், எனக்கு அப்படி ஆகல. ஓடினா இருக்கிறேன், இருக்கு ராட்சசத மாதிரி ஒரு இது ராட்சசன ஆயினே போறோம். பயங்கர பலன் அதிகரிக்குது. ஓட ஓட டயர்டா தானே ஆகும். நானும் வந்து முடிப்பேன் தானே இல்ல, ஓட ஓட அப்படியே பலன் அதிகரிச்சு அப்படியே இன்க்ரீஸ் ஆயினே இருக்குது. ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை அப்படியே ஏதோ படுத்துன்னு தூங்கின்னு இருக்கும் போதோ இல்ல நந்தன ஏதோ ஒரு மூச்சு இருக்கும் போதோ தெரியல, அதை காட்டினாரு. எனக்கு ரெண்டுமே ஒண்ணுதான், மூச்சு நின்றாலும் ஒண்ணுதான், தூங்கினாலும் ஒண்ணுதான். அப்படிதான் மண்டை ஓடி நிற்குது எனக்கு.
உள்ள தியானம், தாண்டோடைய வார்த்தை, இதையே நினைச்சுன்னு இருக்குது, இதையே யோசிச்சுன்னு இருக்குது. அன்னைக்கு வந்து உங்க வீட்டுக்காரர் சொல்லும் போது அந்த யோசனை தான் வந்தது. அப்போ ஒரு மனுஷனுடைய திங்கிங் ஓவர்ஃப்ளோ ஆகும் போது, நெகட்டிவ் ஓவர்ஃப்ளோ ஆகும் போது கை நரம்பு கால் நரம்புலாம் வலிச்சுக்குதுன்னா, மூளை நரம்பெல்லாம் பாதிக்கப்படுதுன்னா, அப்போ பாசிட்டிவா அவன் யோசித்தானா அதுக்கு ஏத்த மாதிரி அந்த மூளை நரம்பு, கை நரம்பு, கால் நரம்பு, உள்ளத்துல இருக்கிற அந்த உணர்வுகள், அந்த சுரப்பிகள் சுரக்கிற அந்த எல்லாமே வரும்ல. அப்போ நீ பாசிட்டிவா, இங்க சொல்றாங்க, உலகத்துல சொல்றாங்க பாசிட்டிவா பேசுறது, பாசிட்டிவா இது பண்றதுலாம், உன் ஜோக்கெல்லாம் தூக்கி நான் போப்பா. ஆனா ஆண்டோடைய இது வந்து நிரந்தரமானது, அது தற்காலிகமானது. அந்த பாசிட்டிவா பேசுறது, பாசிட்டிவா இது பண்றது, மோட்டிவேஷன் பண்றது, அதெல்லாம் தற்காலிகம். ஆனா இது சத்தியம், இது நிரந்தரம், இது ஆண்டோடைய வார்த்தை, இது என்னென்ற மாறாது. இது ஐயோ வானத்தையும் பூமி அண்ட சராசரி வல்லமைப்புள்ள தேவனுடைய வார்த்தை. இத நம்ம கண்ண முடியல, கண்ணை திறந்தனும் நம்பலாம், கண்ணை மூடினும் நம்பலாம், எப்படி வேணா நம்பலாம். அம்மே நல்லேலூயா. எனக்கு புரிஞ்சு போச்சு, சத்தியமா எனக்கு புரிஞ்சிச்சுப்பா. பேச 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 உள்ள ஊறுது, உள்ள கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் நான் கொஞ்சம் ஆராய்ச்சி சில ஒழுங்கு கிரமமா பிரசங்கத்தை எடுக்க போறேன். சாவாமை குறித்தும், வியாதி இல்லாத வாழ்க்கை குறித்தும், தேவன் எப்படி மனுஷனை சிருஷ்டித்தாரு, பழைய ஏற்பாட்டுல எப்படி சொல்லியிருக்கிறாரு, பழைய ஏற்பாட்டுலாம் இதை குறித்து தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டுல இருக்கிறவங்கள விசுவாசத்து இருக்கிறாங்க. இப்போ அவரே இயேசுவே வந்து நேரடியா சொல்லிட்டாரு. நேரடியா சொன்னதுக்கும் இப்போ அப்போஸ்தலர்கள் வந்து நிருபங்களை எழுதி நிருபங்கள்ல இருக்கிற காரியங்களை விலாவரியா இதை பத்தி பேசியிருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா காலத்தை குறித்த நிதானிப்புலதான் எல்லாருமே, எல்லா பாஸ்டர்களும் தவறாங்க. இது எப்படிப்பட்ட காலத்துல வந்து நிக்கிறோம் அப்படின்றதுலதான் எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை. இயேசுவே சிலுவையில் அறையப்பட்டதுக்கான காரணமும் அதுல ஒண்ணு. எப்போ வருவார் மேசியான்னு தெரியாம வந்த மேசியாவை நிதானிக்க முடியாம சிலுவையில் அடைஞ்சாங்க. ஆண்டவர் சொன்னாரு, காலத்தை யோசி. இதுக்கு முன்னாடி இருந்த காலம் கிறிஸ்தவ காலம் வேற, இப்ப இருக்கிற கிறிஸ்தவ காலம் வேற. ஆரம்பிச்சிச்சு. மரணத்தை பரிகரிக்க போறார் தேவன். யாரை வச்சு? சரீரமாகிய நம்மளை வச்சுதான். அவரும் நம்மளும் இணைஞ்சிருக்கிறோம். கழுத்தை கட்டலாம், சரீரம் முண்டும். இது இல்லைன்னா அதே போலதான் நம்ம கிறிஸ்துவோட இணைஞ்சிருக்கிறோம், இணையப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவோட இணைஞ்சிருக்கிறோம். அவர் என்ன சிந்திக்கிறாரோ, அவர் என்ன யோசிக்கிறாரோ, அவர் என்ன விரும்புகிறாரோ, அவருடைய சித்தம் என்ன, அதை யோசிக்கக்கூடிய சபையா மாறுங்க. யார் எந்தெந்த பாஸ்டர் இந்த மாதிரி நம்புறா? நான் கேட்கிறேன், இந்த ஒரு வார்த்தையை எடுத்து சொன்னாலே, இந்த ஒரு வார்த்தையிலேயே எல்லாமே அடங்கி இருக்குது. ஏன் சொன்னார்ல, உங்களோட இருந்து என்ன விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான்ற இந்த வார்த்தை உனக்கு புரியலையா? நான் கேட்கிறேன். இதுதானே அவர் தானே சொன்னார். அதுவும் அவருக்கு இன்னொரு அவர் கூட இருந்த சீசன் சொல்றாரு, எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நம்மளுக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை குறித்த தைரியம் வருது. நம்மளுக்கு தைரியம் வருது, எனக்கு தைரியம் வருது. எங்கிருந்து வருது தைரியம்னா, ஆண்டவரே சொல்லிட்டாரு. அப்போ அவருடைய மன விருப்பம் தானே இது, அவர் மன சித்தம் தானே இது, அவருடைய ஆசை தானே இது நம்மளை குறித்து. அவர் வந்து யெகோவா நிசி, அதுவும் தோக்காத தேவன். தோல்வின்றது அவருக்கு தெரியாது, தோக்க முடியாத தேவன். ஜெய கம்பீரமானவர்னு போடுது வேதம், அப்படி 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 சொல்லுது. ஜெய பலமானவர், ஜெய கம்பீரமானவரும் இதோ ஒண்ணு வரும். அவர் நம்மளை கொண்டு இந்த மரணத்தை ஜெயிக்கணும்னு பாக்குறாரு. இப்ப என் பையங்கிறனால, ஒரு பையன்கிட்ட வந்து, என் ஃப்ரெண்டோட பையன்கிட்ட நான் செஸ்ல தோத்துட்டேன். சின்ன பையன், வேணும்னு தான் தோத்தேன். அது ஒண்ணு. என் பையனை வச்சு அவனை தோக்கடிக்கலான்னு பாக்குறான். அவனுக்கு வேதா வயசு, அவனுக்கும் ஒரு நாள் டிஃப்ரெண்ட் பிறந்தது. இவங்களையும் இவன் தோக்கடிக்கிறான், சமந்தா வேதாவையும் தோக்கடிக்கிறான்.
அங்க எத்தனை அவனை விட்டு இவன் ஜெயிச்சிட்டானா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை தான் ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புறாரு. என் சரீர சபை, என் ஜனங்க, என் பிள்ளைங்க இந்த மரணத்தை ஜெயிக்கணும். அது எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. அவரு ஜெயிச்சிட்டாரு மரணத்தை, தன்னுடைய மரணத்தினால ஜெயிச்சு அவரு போய் உக்காந்துக்கிறாரு. என் சபையில இருக்கு என்னுடைய சரீரம் ஒரு நாள் இந்த உலகத்தை டாமினேட் பண்ணும். பாருங்க, நான் சாதாரணமா பேசுறேன், எனக்கு அந்த ஆதாம் ஞாபகம் தான் வருது. சாதாரணமா உள்ள புகுது பத்தியா, நல்லா இருக்கும் போது ஏதேன் தோட்டத்துல எல்லாமே பாக்குறாரு, ஆண்டவர் படிச்சுட்டு பாக்குறாரு, நல்லதென்று கண்டார் நல்லதென்று கண்டார்னு 6 தடவை வருது. 7வது தடவை சொல்றாரு, எல்லாத்தையும் பார்த்தார், அது மிகவும் நன்றா இருந்ததுன்னு. எவ்வளவு அழகா படைச்சு கையில கொடுத்தா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பழத்தை சாப்பிட்டு இந்த பூமியை அந்த கேடு பண்ணிட்டாங்க, நாசனம் பண்ணிட்டாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது பேர் நானும் இப்படிதான் வரேன், ஸ்லோவா உனக்குள்ள பூந்து உனக்குள்ள நம்பிக்கையை ஏற்படுத்தி சின்னதா, அதான் சொல்றாரு, சூப்பரா நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு. கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தா இந்த மலையை பார்த்து, அந்த காட்டுத்தி மரத்தை பார்த்து, பெரிய மரம், அதை தூக்கி அப்படியே எடுத்துன்னு போய் கடல்ல நடப்படுவாயாக அப்படின்னு சொன்னா உனக்கு ஆகும்ன்ற. சின்ன விசுவாசம் எவ்வளோ பெரிய மலையை பேக்குது, காட்டத்தி மரத்தையே பேக்குது. எதுக்கு அதை சொல்றாருன்னா, அது அது நடக்கிறதுக்கு அதுவால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மரத்தை போய் கடல்ல நடந்துன்னா போகுது. அதுக்கு சொல்ல, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சின்ன நம்பிக்கை இல்லையா ஜெகன், சின்ன நம்பிக்கை, என்னால மாற முடியும், நான் மாறுவேன். அவர் வாயில வந்தது பத்தியா, உன் வாயில வரல, நீ சொல்லு, நான் இந்த குடிய விட்டுருவேன் சொல்லணும், அது வாயத்திலிருந்து சொல்லணும். அப்பதான் அந்த சின்ன நம்பிக்கை பூதாகரமா உள்ள பெருசாகிடுவார் ஆண்டவர். நீ போராடி இருக்கிறது பெருசுக்குதான், அந்த மலை போல இருக்கிற காரியத்துக்கு தான், பெருசா பாக்குறல ஐயோ அப்படின்னு. அதத்தான் ஆண்டவர் சின்ன விசுவாசத்தை கொண்டு பேசுறார். சின்னதா எனக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள் தெரியுமா, நான் நல்லா தாக்குறேன். இப்ப நேற்று போனேன், 3000 ரூபாய் கிட்ட சம்பாதிச்சேன். எப்போ எத்தனை மணிக்கு போனேன், 7:30 மணிக்கு 7 மணிக்கு 7:30 மணிக்கு போனேன். இங்க இருந்து 2 தடவை தூங்கினேன். காலையில் ஒரு தடவை சாப்பிட்டு தூங்கினேன், 2வது மத்தியானம் ஒரு தடவை சாப்பிட்டு தூங்கினேன். காலையில கஞ்சி குடிச்சு தூங்கினேன், மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு சிக்கன் சாம்பார் அதை சாப்பிட்டு மறுபடியும் தூங்கிட்டேன். 7 மணிக்கு ஏந்துக்கிறேன், குழுவலா போறேன். எனக்கு கேப் வாடகை கொடுத்தானே, அவனுங்க பார்த்து என்ன உள்ளுக்குள்ளவே சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. என்கிட்ட வாடகை கேட்கும் போது எப்படி கேட்கறானே, எப்படின்னா இப்படி ஓட்டுறீங்கன்னு கேட்கறானுங்க. எப்படின்னா எல்லாமே காலையில எடுக்கிறானு, நைட் வரைக்கும் ஓட்டுறானுங்க, மாஞ்சி பட்டைக்கு பொங்கிடம் போலகுது அவனுங்களுக்கு. நான் கூலா போறேன், கூலா வரேன். அதுதான் ஆண்டவர். அது என்ன சொல்றது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதுல வேதனைய வீட்டுல கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கல, சும்மா சாப்பிட்டா போயிட்டு சாப்பிட்டா வர, அவ்வளவுதான். அப்போ எதுக்காக இதை சொன்னேன், எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்துட்டேன். விசுவாசத்தா எல்லாமே நடக்கும். இப்ப ஏன் எனக்கு ஆண்டவர் எனக்கு மொத்தமா காசை கொடுக்கல அப்படின்னா, நான் சொன்ன மாதிரியே இன்னொருத்தர் சொல்றாரு, கொடுத்தா நாசமாயிடுவேன் நான். ஒன்னொன்னுத்தையும் பொறுப்பா, ஒன்னொன்னுத்தையும் கண்ணும் கருத்தா, ஒன்னொன்னுத்தையும் நுணுக்கமா, ஒன்னொன்னுத்தையும் கரெக்டா என் மைண்டு பக்குவமாயி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒழுங்கும் கிரமமா ஆகி ஒன்னொன்னுத்தையும் கரெக்டா பிடிச்சி ஒன்னொன்னுத்தையும் கரெக்டா வச்சு அப்படியே ஆகுறதுக்கு ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். அப்படியே இதனுடைய அருமை, காசுனுடைய அருமை, என்னுடைய வேலையினுடைய அருமை, இது கொஞ்சம் நீட்டினே போனா எதையும் குயிக் பண்ணாத அளவுக்கு கரெக்டா அழகா மெயின்டெனன்ஸ் பண்ணி பொறுமையா அழகா தூக்கி போய் தட்டி அப்படியே தூக்கி போய் ஒவ்வொருத்தையும் பார்த்து 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 செஞ்சு அழகா எத்தனை தான் ஆண்டவருக்கு தூக்கி எத்தனை லொடக்குன்னு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, மொடக்குன்னு போயிடும். ஏன்னா சொன்னேன், அவசரமா பண்றவனை பார்த்தேன்ல, அவன் சர்ச்சைக்கு வர ஆளுங்களுக்கும் பிரச்சனை நடக்குது, அவனுக்கும் பிரச்சனை நடக்குது. என்ன
அந்த மாதிரி என்ன சொல்றியா? நான் தப்பா ஒரு உதாரணம் கொடுத்துட்டேன். பூனையை பார்த்து புலியை பார்த்து பூனை கோட்டு போடு அப்படி சொன்னேன். என்னடா என்ன நினைச்சு நினைக்கிறீங்க? புலியை பார்த்து பூனை கோடை போட்டுக்கிறேன் கதையா? அப்படிதானே? இல்லை பூனையை பார்த்து புலி போட்டு நான் இப்படி சொல்லியிருக்கணும் அந்த டைலாக். பூனையை பார்த்து புலி கோடை அடிச்சுக்கிற கதை. நான் உணவு போல நான் எனக்கு கோடை அடிச்சுக்குது புலி. ஏய் நீ புலி, நீ புலி. அது மியாவ் மியாவாவே இருக்கட்டும், புலி. அவனு இது சொன்னது இன்னொன்னு வந்துச்சு, அது கூட போன வச்சிட்டேன். சிங்கம் வந்து ஒரு தடவை குழந்தை பத்திரி இவனும் ரஞ்சித்தும் வீட்டுல இருக்கிறானுங்க. நான் சொல்றேன், சிங்கம் வந்து எதுக்கு பின்னாடி போகாது, அதனாலதான் அதான் சிங்கம் அப்படின்னு. பின்னாடி போகாததுக்கு சிங்கமா அப்படின்னு சொல்லி அதோ ஒரு ஜோக்கில் அது ஒரு மாதிரி வந்துச்சு. அது என்ன சிரிப்பு சிரிச்சானுங்க இவனுங்க 2 பேரும். ரஞ்சித்தும் ஆகணும், நீ அப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கிற. சிங்கத்துக்கிட்ட இருக்கிற ஒரு இது என்ன தெரியுமா? அது வயசாகி போச்சுன்னா அனுபவம் வாய்ந்த சிங்கம்னா நம்ம பண்ணுமா? கர்ஜனை ஒண்ணு கொடுமா, இது வரல அப்படி கத்துமா, அது ஒரு மாதிரி கத்தம்ல, அப்படி கத்துதான். கத்தும் போது அந்த கர்ஜனை வந்து சிங்கத்துக்கு கர்ஜனை தான் சொல்றாங்க. ஏனை பிளரும் சிங்கம் கர்ஜிக்கும். அந்த மாதிரி ஒரு கர்ஜனை கொடுக்குமா பாருங்க. கர்ஜனை கொடுத்தா ஐயோ பக்கத்துலதான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் மானு ஆடு மூணுன்னு எல்லாமே ஓடியாரமா. எங்க ஓடியாரமா? இது எதிர்க்கதான் ஓடியாரமா. எதிர்க்க ஓடியாரும்போது இது வயசாகி போச்சுல்ல, ஓடிக்கிட்டு எல்லாம் பிடிக்கிறதுக்கு தர முடியாது. எதிர்க்க வரும்போது நமக்கு மூங்கிடுமா. இது ஒண்ணு. நம்ம ஏன் போயிட்டு சுத்தினா இருக்கணும்? ஆமா வர சொல்லும் ஒரு ஆம்பளை ரத்தத்தை குடிக்காம அது. அப்புறம் வந்து இது வந்து நீதிமொழிகள், இது 2மே அப்படிதான். இந்த இது வந்து இல்ல பைபிள்ல. எதுக்கும் பின்னடையாத சிங்கம் எதுக்கு பின்னாடி போவாராம், இப்படிதான் போகுமா. பயந்து போனா கூட, வேலைக்கு பயந்து போனா கூட இப்படி சுத்தின்னு போகுமா, பின்னாடி எல்லாம் கால் வைக்காதான். அது உண்மையா புரியா தெரியல. அப்படி போனா கூட பைபிளுக்கு தான் நம்புவேன் நான். அது ஒண்ணு. இன்னொன்னு சிலந்தி என்ன பண்ணுமா, பொறுமையா வந்து என்ன பண்ணுமா, வலைய பின்னின்னு இருக்கணும். பின்னி 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 வைக்குமா ஒரே இடத்துல இருந்து. அது சொல்லுங்க, ஒரே இடத்துல இருந்து அங்கங்க போய் ஆக்சின் சாப்பிடுறது, அது மற்றதை புத்தினது. அது ஒரே இடத்துல பின்னி 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 அது ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணும், ரொம்ப நாளும் பின்னி பின்னி வைக்கும். பூச்சிங்க என்ன பண்ணும், பறந்துன்னு வந்து அந்த வலையில வாழும். அப்ப என்ன பண்ணும், பொறுமையா வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு நம்ம வலையில நம்ம கர்ஜனையில மாட்டக்கூடிய இறைங்க. அப்படிதான் நாங்க மாட்டிக்கணுமான்னு அதிக. இதுக்கு சும்மா சொல்றோம் உதாரணம், கவனிக்கிறீங்களா? அப்போ நம்மளாவே இருக்கணும் யதார்த்தமா. அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு நானும் தெருவா பைபிள் எடுத்துன்னு சுற்றுலான்னு எனக்கு ஆசையா தான் இருக்குது. இப்ப போய் நின்று இங்க பிரசங்கம் பண்றேன், நின்று வெளியே நின்று பிரசங்கம் பண்ணணும்னு ஆசைதான், சொல்லணும்னு ஆசைதான். பண்ணா கண்டிப்பா கேட்பாங்க, வருவாங்க, அது நடக்கும். ஆமென். முடிச்சுடுவோமா? தெளிவாயிட்டீங்களா? அடுத்த வாரம் சாயந்தரம் எல்லாத்துலயும் உன்னை பார்க்கலாம். பிடிச்சிச்சா? உண்மையாவே கேட்கறேன். சூப்பர். தோனி இதுதான், கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாகுங்க, கொஞ்சம் கொஞ்சமா டியூன் பண்ணுங்க. இந்த உலகத்துல இருந்தோம் நீ நம்புற நம்பிக்கையில இருந்தா வெளியே வந்து ஆண்டவர் என்ன நம்புறாரு நம்மளை குறித்து, ஆண்டவர் என்ன நம்ப சொல்றாரு, அதுல வந்துடணும். இந்த உலகத்துக்கு நம்ம கட்டாகணும். இது பார்க்கிற உலகம் தேவன் சிருஷ்டித்தது கிடையாது. ஆதாமுடைய விளைவுனால எல்லா மனுஷங்களும் பைபிள் இப்படியே போட்டுக்குது, எவனை விழுங்கடாமன் என்று வகை தேடி சுத்திட்டு இருக்கான். ஒண்ணு இது ஒண்ணு இது, ஆமா இது ஒண்ணு பொக்கவாய்ஸுங்க. அவன் எவனை விழுங்கலான்றான், கட்சி துணலான். அப்போனா பார்க்கனா
அவனுக்கு பல்லு இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் இயேசு என்ன பண்ணிட்ட வச்சிட்டாருன்னு அர்த்தம். பொகவாய் சிங்கம், பொகவாய் பிசாசன் முழங்கலான்னு பார்க்குறான். இன்னொன்று, இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கலாம். கவனிக்கிறீங்களா? இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்குது. ஏன் இந்த ஜனங்க இப்படி இருக்குது? கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் அடிக்கடி ஒட்டுறாங்க அப்படின்னா இதுதான் காரணம். பொல்லாங்கனுக்குள் இருக்குது. நம்ம மட்டும் தனியா தெரியணும். ஆண்டவர் நான் நம்புறேன், எகிப்துக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை தேவன் உண்டாக்குவார். இப்ப இந்த ஜனங்க இப்படி இருக்குது காரணம், எல்லார் கண்களையும் குருடாக்கி வச்சிருக்காங்க அந்த பிரபஞ்சத்தின் தேவனான. கண்ணு திறக்கல. புரியுதா? பொல்லாங்கனுக்குள் கிடக்குது, கண்ணு திறக்கல. பிசாசு எவனும் விழுகலாம்னு வகை தேடி சுற்றின்னு திரியறான். இப்படி எல்லாம் இருக்குது. நம்ம பார்க்குற உலகம் எப்படி இருக்குது? பைபிள் பிரகாரம் கண்ணு தெரியாம இருக்குது. ஆவிக்குரிய கண்ணு தேவனை பார்க்குற விதத்துல பார்க்கல, வாழ்க்கையை பார்க்குற விதத்துல பார்க்கல. இதெல்லாம் குருடாகி இருக்கிறதுனால தான் அவங்க கிட்ட போய் நம்ம நெருங்க முடியல, பேச முடியல. ஐம்புலங்களால் ஆளப்படுறாங்க. நான் பண்ண தப்பு தான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிய தெரியுது, எனக்குள்ள இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஐம்புலங்களால் ஆளப்படுறாங்க. இப்ப நானே ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வைங்களேன், இப்ப நீங்க எதை பார்ப்பீங்க? இவ்வளவு பேச்சு பெத்த பேச்சு பேசினாரு, இப்படி பண்ணிட்டாரு, எங்க போயிடுது? இவ்வளவு நேரம் பேசுறது எல்லாம் அடி வாங்கிடுது. அழகா சிருஷ்டித்து கொடுத்தா ஏதன் தோட்டம் கெட்டு போன மாதிரி ஆயிடுது. அந்த ஒரே ஒரு இது, அதுதான் பிசாஸ் பண்ற ஒரு வஞ்சனை. அவனுக்கு எதுவும் வல்லமை இல்லாம எதுவுமே கிடையாது. நம்ம வல்லமையை ஏற்றுதான் நம்மள என்ன பண்றான்? நாசம் பண்றான். தெரியுமா? வரக்கூடிய நாள்ல இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். ஆமென். இது பிரயோஜனமா இருக்கும்னு நம்புறேன். அந்த மைக்கு வெளியே இருந்து எடுத்துன்னு வந்தியா? சவுண்டு கேட்கமே. ஓகே, வேணும் இருக்கும். கட் பண்ணேன்.